தமிழ்நாட்டுல அரசியல் நாங்க ஃபாலோ பண்றோம்னு சொல்றது மட்டும் முறையா சார்? நான் உண்மையதானே சொல்றேன். சரி, உண்மையதானே சொல்றேன். என் தலைமை அரசியல் வரும்போது விஜய் டெலிவரி கூட ஆயிருக்க மாட்டாரு. என்ன சொன்ன? எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயும் நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டது. நாங்க சர்வே தான் சார் எடுக்க போனோம், நாங்க வேற எதுவும் தப்பு கூட பண்ணல. அவங்க என்ன இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. மூணாவது குத்துனா குத்தவா? குத்துனே. உன் கையை தரோமா குத்துனே. திமுகவினர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் திருப்பம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. தேர்தல் முன்னேற்பாடு என கூறி வீடு வீடாக சென்று வலுக்கட்டாயமாக கருத்து சேகரித்த தாவேகவினர். என்னடா குழப்புறா? பொதுமக்களின் தனிப்பட்ட ஆவணங்களை வலுக்கட்டாயமாக கேட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் தரம் மறுத்த மக்களை கீழே தள்ளிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. கேட்ட திமுகவினருடனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தாவேகவினர். கிட்டத்தட்ட நாங்க 20 நாளா சர்வே எடுத்துனுங்க, மக்கள் கிட்ட பேசி கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு தளபதி மேல ஆதரவு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம். அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. அவருக்கு வாங்கின போலான்னு திரும்புறதுக்குள்ள 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா பின்னாடி சேர்ந்து அச்சு எனக்கு இந்த சைடு திரும்ப முடியலண்ணே இன்னமும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓமப்படியோ காரா பூத்தியோ கட்சி பேர் மீடியாவில மிக்சர் ஆயிடுச்சு. பொய் மிரட்டி விடுறியாடா? எப்படிப்பட்ட தெரியுமா? அவ்வளவு அசால்ட்டா தற்கொலை ஆக்கிருக்கு. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டியடா. கஷ்டப்படுறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியல. வர்றவெல்லாம் தற்கொலையா இருக்காங்களா? நீ தற்கொலை ஆக்குறியா? அவன் உன்னை ரோல் மாடல்ங்கறானடா. டவுலோண்ட் ரெண்டு யார்கிட்ட பேசிட்டு? கையில கால அடிக்க வேண்டியதானயா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியில எல்லாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. டேய் தம்பி, என்னடா அதுக்குள்ள வந்துட்டா? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஆமாண்ணா, டங்குன்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சு, அதான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்துட்டோம். அவ்வளவு தூரமா கேட்டுக்குது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? இதே முஸ்தபா 2022ல பீஸ்ட் படம் வெளியாக கூடாது நீங்க லெட்டர் போட்டீங்க. இவருதான் மானஸ்தன். இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு ஒருத்தருக்குமே தெரியாம மூடி மறைக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல சார், எங்க அம்மா மேல சத்தியம் பண்ண எனக்கு தெரியவே தெரியாது சார். பீஸ்ட் படம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிக்குது, குவைத் நாட்டுல தடை போட்டு இருக்காங்க. இங்க அந்த படம் வெளிவந்தா ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும் உள்துறை செயலாளருக்கு நீங்க கடிதம் எழுதி போராட்டத்தை முன்னெடுத்தீங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியெல்லாம் இஸ்லாமிய துப்பாக்கி படத்துக்கும் எதிர்ப்பு வந்தது இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து. அப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு விரோதியா திரு விஜய் அவர்களை கடுமையா கண்டித்த பலரும் நீங்கள் உட்பட இன்னைக்கு எப்படி திடீர்னு அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்தது? இல்லைன்னா அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதான் சொல்றேன், நீங்க படம்னு சொல்றேன். துப்பாக்கி படத்துக்கும் செஞ்சோம், விஸ்வரூப படத்துக்கும் செஞ்சோம். அப்ப பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மட்டும் போய் நாங்க முறையிட்டோம். கேக்குறேன் 2 வருஷம் தான். அதுதான் சொல்றேன், பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. திமுக அரசாங்கம் அதை செய்யலாம்னு சொல்ல. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரித்த விஜயை கண்டித்த முஸ்தபாக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்களின் அரணாவும் காவலாவும் விஜய் எப்படி தெரியுறாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திமுக காவலரா இல்லையே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்பிக்கை எப்படி வந்ததுங்க விஜய் மேல? திமுக மீது டோட்டலான அது கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லையா? இப்ப அமரன் பாட் நீங்க உண்மை பாதுகாவலன்னு சொல்லி நீங்க சித்தரிக்கிறீங்களா இல்லையா? அமரன் படத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயா, நீங்க திமுகவை கேள்வி கேளுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க விஜய் மேல உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? நான் சிம்பிளா கேக்குறேன். அமரன் படத்துல திமுக அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு? நீங்க என்ன கேள்வி கேக்குறேன், நீங்க என்ன சொல்லுங்க. கேசவன் குட்டியை யாரும் ஏமாத்தவே முடியாது. திமுக தவறு செய்யுதுன்னே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோம், அதை விட்டுருங்க. விஜய் மேல உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? இஸ்லாமியர்களை மிக இழிவா சித்தரிக்கக்கூடிய விஜய்னு கடந்த காலம் சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி அவர் பாதுகாவலரா உங்களுக்கு மாறுறாருன்னு கேக்குறேன். அவனை பாத்தீங்களா? புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா.
இன்னொன்னு சார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அமரன் படம் விஷயத்துல வந்து திமுக வந்து இப்ப எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஹிஜாபை தனி உரிமையை பறிக்க வேண்டும் என்று துடிக்குது பாஜக. அந்த இடத்துல மேடையில வந்து பாத்தீங்கன்னா தாயிரா பானு என்ற ஒரு பெண்ணை ஹிஜாபை போட்டு உட்கார வைக்கிறார். இது நம்பிக்கை விட்டது எங்களுக்கு. அவ்வளவுதான். நீங்க கடுமையா இருக்கக்கூடிய பிஜேபி சிறுபான்மையினர் அணி இருக்கிறாங்க, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க, நம்பிடுவீங்களா? அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாயா. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா புல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு. முதல்ல இந்த பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருங்க ப்ளீஸ் விஜய், தயவு செஞ்சு. நான் கூட ஷோக்கா விளம்பரம் பார்த்தோன்னு நினைச்சேன். தந்தி டிவியால வாங்க முடியாத இன்டர்வியூவை NDTV வாங்கிட்டாங்க பாருங்க. விஜயோட இன்டர்வியூ இங்கிலீஷ்ல மாசா வரப்போகுதுன்னு பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு தெரியல. 2 நாள் நானும் தேடுறேன், இன்டர்வியூவே காணும். திடீர்னு பார்த்தா NDTVயோட ஒரு ரிப்போர்ட்டர் இன்னொரு ரிப்போர்ட்டரோட பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும் நல்லா இருப்பேன். See what happened that day? I went to Vijay's house. It's a beautiful house. He gave me coffee. He gave me tea. இது என்னங்க இன்டர்வியூ? என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிச்சிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல? அப்புறம் எதுக்கு என்னை கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சறேன்னு சொல்றேன்ல. எல்லாரையுமே கையாள தெரிய வேண்டும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர் தான் மக்களுடைய பிரச்சனையை பேச முடியும், களத்தில் நிற்க முடியும். ஊர்ல அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்த ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடிச்சு சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. கரூருக்கே போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க முடியாம உங்க வீட்டுக்கு வர வச்சு பார்த்துட்டு எம்ஜிஆரோட எப்படிங்க ஒப்பிட முடியும்? முதல்ல ஏங்க நேத்து பாக்குற அவர் வீட்டுல இருந்து அந்த காம்பவுண்ட்ல இருந்து இந்த காம்பவுண்ட்ல தான் அவங்க ஆபீஸ், தம்பிக்கு தெரியும். அந்த காம்பவுண்ட்ல இருந்து இந்த காம்பவுண்டுக்கு கார்ல போவீங்களா? அந்த கேட் வழியா வெளியே வந்து இந்த கேட்டுக்குள்ள காரா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரி தான் நான் போறேன். அதிமுகவுடைய ஓட் பேங்க் இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்க எதுக்கு எடுத்து நிக்கணும்? லூஸ் இல்லனே, மென்டல். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட் விளையாடுறோம், இந்தியா விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க இந்தியா செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டோம். அதுதான் அதிமுக. என்னடா சொல்றீங்க? ஃபைனல்ஸ் அடுத்தது பாகிஸ்தான். இவரை பார்த்தா அண்ணன் பெலிக்ஸ், அவர் பார்த்தா நேத்து வரைக்கும் வேற இடத்துல இருந்தார். அது வேற, அது அவனோட ஒப்பீனியன். அண்ணன் இன்னைக்கு திடீர்னு அரசியல் விடுறோன்ட்டு அது எந்த கட்சியிலும் வந்த உடனே இனி கட்சிக்கு வந்துட்டாங்க. ரைட்டு, நல்ல கட்சியை செலக்ட் பண்ணி போயிருக்காரு. அதை ஒண்ணு எனக்கு மாற்றம். அருமையா சூப்பர் கட்சிக்கு போயிருக்காரு. ஏன்னு கேட்டா பிரச்சனையே இல்லாத கட்சி. ஏன்னா அவங்க தான் வந்து செஞ்சார்ச்சி கோட்டையை பிடிக்கிறேன்னு கடைசியில் செங்கோட்டையை பிடிச்சிருக்காங்க. நான் கூட ஏதோ பெருசா ஏதோ பிடிக்க போறாங்கன்னு பெரிய பாராட்டு கடைசியா பார்த்தா அவரை கூட்டிட்டு போட்டாங்க. இங்க எடப்பாடி அது பரவாயில்ல, அது செல்லாத சீட்டு தான் பரவாயில்ல. எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டாங்க. சுரேஷ் சம்பத்து, அந்த தம்பி லைலோ, ராஜ்மோகன் எல்லாரையும் கூட்டுவா. மொத்தமா 25 பேர் உட்கார. ஒரு ஆள் நான் வர்றேன், 25 பேர் உட்கார. கொள்கை பரப்பு செயலாளர், பரப்புரை செயலாளர், தேசிய ஊடக பிரிவு, உங்க அண்ணன் விஜய் நடுவில் உட்காரவை. மொத்தமா உட்காரப்போம். சாட்டையில ஒரு டிபேட், ஒரே ஒரு டிபேட் இங்க பேசிக்கிட்டு இருக்கா. 20 மினிட்ஸ். ஐயா, இங்க காக்க வந்த கொலை சாமியே. ஐயா இங்க பாருங்க ஐயா, இங்க வச்ச நகையெல்லாம் முடிஞ்சு போச்சியா. இந்த பாருங்க ஐயா, எங்க பயிரெல்லாம் கருகி போச்சியா. பயிரெல்லாம் நல்லா தானங்க இருக்கு ஐயா. கல்லணை மாதிரி ஒரே ஒரு அணைய மட்டும் எங்க ஊருக்கு கட்டி விடுங்க ஐயா. உங்க வாயால சொல்லுங்க ஐயா. அதை வராதீங்க. என்னங்க பிரச்சனை? ஐயா, எங்க புள்ள குட்டியெல்லாம் நடு தெருவுல நிக்குதுயா. விவசாயமே எங்களால பண்ண முடியலையா. இப்ப நீங்க பாக்குறதுதான் போர்ல விளைஞ்சதுயா. ஐயா, நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் ஐயா. நான் முடிவு சொல்லணுமா? ஆமாங்க ஐயா, எங்க விவசாயியோட குறைய கேட்க தானே நீங்க வந்திருக்கீங்க. ஏங்க, நான் பக்கத்து வேகாரனுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தவங்க.
என்கிட்ட போய் அணையை கட்டு அதை கட்டணும். நானே கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்.